வணக்கம் நண்பர்களே. ஒரு கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் இன்னைக்கு மார்கழி மாதம் கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க. நானும் ஒரு 4 நாளாக கோயிலுக்கு டெய்லி போயிட்டு இருக்கேன். 4 நாளாக டெய்லி கோயிலில் இந்த கவர்மெண்ட் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு 20 ரூபாயா தான் மதிக்காங்க. இவங்களை வர பக்தர்களா மதிக்கல. 20 ரூபாய் ஒவ்வொரு ஆள் நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் 20 ரூபா அப்படின்னு மதிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு வரக்கூடிய டெய்லி 10,000 பேர் வந்தாங்கன்னு சொன்னா 2 லட்சம் ரூபா கோயிலுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதெல்லாம் டிக்கெட்ல மட்டும். இதுக்கு பிறகு உண்டியல் காசு வேற, அங்க இருக்கக்கூடிய அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பக்தர்கள் தான். டெய்லி எல்லாருமே பக்தர்கள் தான். இது பாத்துருங்க. இதுக்கு காவல்துறை கூட எவ்வளவு உதவியா இருக்குன்னு பாருங்க. காவல்துறை இருக்கு. ஒரு SSI கேட்டகரியில் ஒரு அண்ணா வச்சுருக்காங்க. பாத்துருங்க எவ்வளவு பக்தர்கள் பகவதியம்மன் கோயிலுக்கு டெய்லி வராங்க பாருங்க. வரக்கூடிய கோயில் அப்ப டெய்லி வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது எங்க போகுதுன்னு பாருங்க. பாத்துருங்க இந்த கியூ. இது கிட்டத்தட்ட கோயில் சுற்றுப்பிரகாரத்தை சுத்தி ஒரு கியூவாங்க. இது இந்த கியூ அப்படி என்ன பண்றாங்கன்னா பாருங்க. நான் காலையில இருக்க கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்த பிறகு பாருங்க காவல்துறை இருக்கு. எத்தனை காவல்துறை இருக்கு பாருங்க. அடுத்த இங்க ஒரு காவல்துறை இருக்கு. கோயிலுக்குள்ள உள்ள கண்டிஷன் பாருங்க. இது கோயிலுக்குள்ள இப்பதான் போறோம். கோயிலுக்குள்ள போறோம். இதுல அப்படி பாத்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினா பொது தரிசனம். இது பாத்தீங்கன்னா கோடி அர்ச்சனைக்கு கியூவை பார்த்துருக்கு. கோடி அர்ச்சனைன்னு சொல்லி பேர்ல சிறப்பு கட்டணம் பிரியக்கூடாதுன்னு சொல்லி 2010 ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கினாங்க பக்தர்கள் சங்க சார்பா கன்னியாகுமரியில. இது வாங்கின பிறகு சிறப்பு தரிசனத்தை எடுத்துட்டு கோடி அர்ச்சனைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க. வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளா மட்டும்தான் கோயிலை அவங்க வச்சிருக்காங்க. அது திராவிட மாடல் அரசாங்கம் வச்சிருக்கே தவிர இதுல எந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியோ எதுவுமே கிடையாது. பாத்துருங்க கியூ எங்கெல்லாம் நீண்டு கியூவை பாத்துருங்க. எப்படிலாம் சுத்தி வர முடியுமோ கியூ. இது 20 கோடி அர்ச்சனைக்குள்ள கியூ. நம்ம இப்போ பாப்போம். ஒரு ஆளும் 20 ரூபா கட்டி உள்ள கோயிலுக்குள்ள போனோம். இந்த கியூ இதை இப்போ நம்ம பொது தரிசனத்துக்குள்ள கியூவை நம்ம பார்ப்போம். பாருங்க இப்ப நம்ம அந்த வீடியோ எடுத்துட்டு வந்தனால கொஞ்சம் ஆட்களை இப்ப விட ஆரம்பிச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள பொது தரிசனத்துல விட ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் நிற்காம பொது தரிசனத்துக்குள்ள கியூவை பார்த்துருக்கு. காலியா இருக்கு. பொது தரிசனத்துக்கு ஆள் விடவே இல்லை. இது 4 நாளா நம்ம இன்னைக்கு இவங்ககிட்ட கேட்கல. 4 நாளா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பொது தரிசனத்துல ஆளை விடுங்க. நீங்க எல்லாத்தையுமே இந்த கோடி அர்ச்சனைங்க பேர்ல உள்ள கொடுத்ததுனால பாத்துருங்க. டெய்லி இந்த வருமானம் குறைஞ்சபட்சம் கோயிலுக்கு டெய்லி ஒரு 20,000 பேர் டெய்லி வருவாங்க இப்போ சீசன் டைம்ல. ஆனா இது பாருங்க இலவச இது பொது தரிசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் யாரும் பொது தரிசனத்துல போக விரும்பல. அதுல போர்டு இல்ல, ஒரு ஹிந்தியில போர்டு இல்ல. நான் பாத்துருக்கேன் பொது தரிசனம் கியூ. இது பாத்துருக்கேன் கியூவை பாத்துருக்கேன். அவ்வளவு கியூ. பொது தரிசனம் கியூ இவ்வளவு நிலவுள்ள கியூ காலியா இருக்கு. கோயிலுக்கு வெளியே மக்களை நப்பாட்டி விட்டு வலு கட்டாயமா 20 ரூபா வச்சு வாங்கிக்கிட்டு தான் இவங்க நினைச்சாங்க கோயிலுக்குள்ள விடுறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான நிலவரமாக கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில் இருந்துட்டு இருக்கு. இது கன்னியாகுமரியில் உள்ளவர் மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய எல்லா தேவசம்படு கோயில்கள்லயும் இந்த நிலவரம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பாருங்க பொது தரிசனத்துல 4 பேர் நிக்காங்க. அதையும் ஒழுங்கா உள்ள திறந்து விடுறது கிடையாது. ஆனா உண்மையில இது நம்ம உள்ளூர்காரங்க நிறைய பேர் இதை கேட்கறதே இல்லை. இதனாலதான் இது நான் தான் இல்ல ஏதோ அரசியல் கண்டு சொல்ல. நானும் கன்னியாகுமரிக்காரன் உள்ளூர்காரனாலதான் இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு வலிக்குது. இந்த வலியை சொல்றேன் பாருங்க. பொது தரிசனத்துக்கான கியூ முடியக்கூடிய இடம் பாருங்க. பொது தரிசனம் கியூ முடியக்கூடிய இடத்துல பாருங்க. இந்த வழியா பொது தரிசனத்துல இருக்கக்கூடிய கியூக்கும் நீங்க அதுக்குள்ள கியூக்கும் 2க்கும் வித்தியாசத்தை பாருங்க. இதுதான் பொது தரிசனத்துல உள்ள போகக்கூடிய கியூ. சரியா?